அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல வரும் சித்திரை 1ஆம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதி, அதாவது வரும் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேஷ மனையில சூரிய பகவான் உச்சமடைஞ்சு பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ஏற்கனவே விரயமோட்ச ஸ்தானத்துல இருக்கும் குரு பகவானோட சேர்க்கை பெற்று உச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த 30 நாட்களுக்கு நம்ம தீவினைகள் அகலக்கூடிய காலம்னா அது இந்த காலகட்டம் தான். ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்த தடங்கல்கள் அகன்று நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் இன்ப சுற்றுலா மேற்கொள்வீங்க. ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க. நிறைய கோவில் குளங்கள் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். மிகவும் பின்தங்கி இருந்த அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். ரொம்ப பின்தங்கி போயிட்டோம், எதுலையுமே ஒரு முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, இனிமே எதுலையாவது எனக்கு வெற்றி கிடைக்குமா, நாள முன்னுக்கு வர முடியுமா? 12ஆம் இடத்துல உச்ச சூரியன் இருக்கும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 6ஆம் இடத்தை ருணரோக சத்ருஸ்தானத்தை நேரடியா குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் இருவரும் இணைந்து பார்க்கறாங்க. 6ஆம் இடம் வேலை ஸ்தானம். இந்த 6ஆம் இடத்தை உச்ச சூரியனும் குருவும் சேர்ந்து பார்க்கும் காரணத்தினால வேலையில இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள், தடங்கல்கள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். மேலதிகாரிகளோட இருந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் விலகும். ஒரு சிலருக்கு சக பணியாளர்களோட ஒரு நல்ல பாண்டிங் இல்லாம இருந்திருக்கும். நீங்க எது பண்ணாலும் மத்தவங்க உங்களை குறை சொல்லிட்டே இருக்கலாம். சக பணியாளர்கள் உங்களுக்கு பெருசா ஒரு ரெகக்னைஸ் கொடுக்காம இருக்கலாம். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறும். பணி சார்ந்த நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயம் இருக்க போது. பணி சம்பந்தமா நீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தா தாராளமா இந்த காலகட்டத்தில் எடுக்கலாம். நிச்சயமா நல்ல மாற்றம் இருக்கும். இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு வெற்றி படிக்கட்டா மாறப்போகுது. இதுவரைக்கும் மற்றவங்களால ஒதுக்கப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வு ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறப்போகுது. கம்பீரமா இந்த காலகட்டத்தில் நீங்க எழுந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக போகுது. சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். கடந்த காலகட்டங்கள்ல எதுலுமே, அது உடல்நலம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், நீங்க எடுக்கும் முயற்சிகளா இருக்கட்டும், ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், ஒரு டல்னஸ் இருந்தது இல்லையா, ஒரு மந்தமான போக்கு இருந்தது இல்லையா, அது எல்லாமே மாறி சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். ஒரு விஷயத்துல நம்ம முடிவெடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம், மன தடுமாற்றம், மனக்குழப்பம் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் விலக போகுது. நீங்க ஒரு விஷயம் செஞ்சா கரெக்டா தான் இருக்கும், நீங்க ஒரு முடிவு பண்ணீங்கன்னா அது கரெக்டா தான் இருக்கும்னு மற்றவங்க சொல்ற அளவுக்கு ஒரு நிலையான தன்மையோட முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். முடிவெடுக்கும் திறன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு இடத்துல இருந்து வெளியில போக முடியல, எங்கேயுமே வெளியில போக முடியல, நம்ம மனசுல இருக்கிறத கூட அடுத்தவங்க கிட்ட ஓப்பனா எடுத்து சொல்ல முடியலன்னு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க பேச்சுக்கு மற்றவங்க கிட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், மற்றவங்க உங்களை ஏத்துப்பாங்க. உங்க மேல இருந்த தவறான எண்ணம், தவறான ஒரு கண்ணோட்டம், தவறான ஒரு சிந்தனை, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறும். இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள், மன அழுத்தங்கள், இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் நீண்ட காலமா புலம்பிட்டு இருப்பீங்க, நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நமக்கும் கடவுள் நல்லது செய்ய மாட்டாரா, நமக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறக்கவே பிறக்காதா, ஒரு முன்னேற்றகரமான பாதைக்கு கடவுள் நம்மளை கொண்டு போக மாட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த ஏக்கங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்க போகுது. குரோதி வருடம் பிறக்கும் முதல் நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மாற்றத்தை சூரிய பகவான், உச்ச சூரிய பகவான் கொடுக்க போறார். நீண்ட காலமா தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல தூக்கம் வரும். மகிழ்ச்சியா எந்த விஷயத்தையும் நினைக்காம, எந்த கவலையும் இல்லாம, மனக்குறை எதுவும் இல்லாம படுத்த உடனே நிம்மதியா ஒரு தூக்கம் வரும். நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான சூழலை கொடுக்கும். கடந்த காலகட்டங்களில் ஒரு சிலர் எந்த வேலையுமே செய்யாம சும்மாவே உட்கார்ந்துருந்தோம் இல்லையா, பிசினஸ்ல கூட டெவலப்மெண்ட்கான ஒரு எந்த விஷயமும் நீங்க பண்ணவே இல்லை, எந்த ஸ்டெப்புமே எடுக்கலைன்னா கூட இந்த காலகட்டத்தில் நீங்க புதுசா பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு சிலர் புதிய பிசினஸ் ஓபன் பண்ணக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கிடைக்கும். இதுவரைக்கும் உடல் உபாதைகள் நீங்கும்,
நோய் தாக்கங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகும். கடந்த காலகட்டங்களில் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகாமல் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் சரியாகும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த காலகட்டங்களில் இருந்த தேக்க நிலை நீங்கும். ஆண்டின் துவக்கமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் காரணத்தினால நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் மேக்சிமம் உங்களுக்கு வெற்றிங்கிறது இருக்கத்தான் செய்யும். பயப்பட வேண்டாம். நீண்ட காலமாக பண வரவில் இருந்த தடங்கல்கள் அகலும், பணத்தடை அகலும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் திருமண ஏற்பாடுகள் சாதகமாகும். திடீர்னு திருமண ஏற்பாடு உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நீங்க திருமணத்துக்கு பிளான் பண்ணியே இருக்க மாட்டீங்க, ஆனா திடீர்னு சித்திரை மாதத்துல உங்களுக்கு திருமணமாகும். எப்படின்னே யோசிக்கிற அளவுக்கு டைம் கூட இருக்காது. திடீர்னு திருமண பாக்கியம் கைகூடி வரும். வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல தேடி வரும். 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானும் உங்களுக்கு நிறைய சாதகங்களை சேர்ந்தே கொடுக்க போறார். கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம் இதுன்னு சொல்லலாம். குரோதி ஆண்டின் முதல் நாளே உங்களுக்கு மனசுல ஒரு திருப்தி இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், எதையோ சாதிச்ச மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். சுகஸ்தான அதிபதி வலுப்பெறும் காரணத்தினால நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமாகும். நிலம், பூமி, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல எதிர்பாராத திடீர் ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு கூப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்க கையில கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். தொலைதூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் உச்ச சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ரொம்ப நாளா மனமுடிஞ்சு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்க இல்லையா, அந்த முடக்கம் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும். வெளியூர் போகணும், வெளி மாநிலம் போகணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு 100% வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் பிரமாதமா இருக்கு. வெளிநாட்டுல தங்கி வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் தங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் பிரமாதமா இருக்கும். தாயோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்க போது. இருந்தாலும் தாயுடைய உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஏன்னா தாய்ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அதனால தாயுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் நிச்சயம் தேவைப்படும். மற்றபடி பெரிய அளவுல எந்தவித தொந்தரவுகளும் இருக்காது. வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். எதிரிகள் யாருன்னு இனம் கண்டறிந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே இருக்கும் வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் புது வீட்டுக்கு குடி போவீங்க. ஒரு சிலர் கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. மாற்றம்ங்கிற விஷயத்த சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பார். அது இடமாற்றமா இருக்கலாம், வேலை மாற்றமா இருக்கலாம், பணி மாற்றமா இருக்கலாம், தொழில் மாற்றமா இருக்கலாம். ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நிச்சயமா கொடுக்கும் மாற்றம் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றத்தை தரக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த மாற்றமா தான் இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த வேலை வாய்ப்புல இருந்த தடங்கல்கள் அகன்று வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருகும். லாபஸ்தானத்துல ராகு பகவான் 12ஆம் இடத்துல உச்ச சூரியன் குருவோட சேர்க்கை பெற்று இருக்கார். நிறைய புத்துணர்ச்சியை கொடுப்பார். உங்களை வெல்ல ஆளே கிடையாதுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்க போவீங்க. குருவும் உங்க ராசிக்கு வரப்போறார் வரும் மே 1ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும். லாபாதிபதி உங்க ராசிக்கு வராரு இல்லையா, அப்போ தொட்டது துலங்கும். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏமாற்றம் இருக்காது. குறிப்பா எடுக்கிற முயற்சிகள்ல இனிமே உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது. பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும். இடமாற்றம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இது மாதிரி ஏதாவது ஒரு இடமாற்றம் உங்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடிய காலம்னு சிம்பிளா சொல்லலாம். நிச்சயமா ஏதோ ஒரு மாறுதல்ங்கிறது உங்களுக்கு இருக்கும். கடந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணிட்டோமா நினைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதை இந்த காலகட்டத்தில் நீங்க நிகழ்த்த போறீங்க. நிறைய புதிய விஷயங்களை பண்ணி அதில் வெற்றி காண போறீங்க. கூடுதல் முன்னேற்றம் காண நாராயணரை வணங்குங்க. விஷ்ணு வழிபாடு செய்யறது மூலமா எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.